ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்பு உளுந்து வச்சு அருமையான ஒரு ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடுக்கு விரும்பி சாப்பிட்ற சுவையில் இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்குது, ஹேர் ஃபால் ஜாஸ்தியாக இருக்குது, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க எல்லாம் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நம்மளோட ஹெல்த்திலும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, உடச்சி உளுந்து சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து முழு உளுந்தும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வறுபட்ட மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. நல்லா வறுபட்டு செவந்து வரணும். இப்போ ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கிட்ட லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் அதே பேனில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் கருப்பு உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துட்டு இதுவும் செவந்து வறுபட்டு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் பொட்டுக்கடலை பாதி நிலக்கடலை பாதியும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் பொட்டுக்கடலை மட்டும் எடுக்கிறனால 1 கப் எடுக்கிறேன். நீங்கள் பொட்டுக்கடலை நிலக்கடலை 2 எடுக்கிற மாதிரி இருந்தால் இது 1/2 கப் 1/2 கப் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை இந்த மாதிரி நல்லா செவந்து வறுபட்டதுக்கப்புறமா இதையும் கருப்பு உளுந்தோடு சேர்த்து ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் 3/4 கப் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கிறேன். இந்த எள் தூசு துரும்பு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கணும். 1 கப் கருப்பு உளுந்துக்கு 3/4 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துனா போதுமானதாக இருக்கும். எள்ளு நல்லா வறுபட்டு படபடன்னு பொரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கும் போதே இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதையும் கருப்பு உளுந்தோடு சேர்த்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு பம்கின் சீட்ஸ் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப் அளவுக்கு சேர்த்துனா போதும், ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். 1 கப் கருப்பு உளுந்துக்கு 1/2 கப் அளவுக்கு பம்கின் சீட்ஸ் சேர்த்துனா போதும். இது 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா பேன் ஆல்ரெடி ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் லைட்டாக எடுத்திங்கனாவே போதும். நல்லா வறுபட்டு வந்திருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அது இது கூட சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இது லைட்டாக செவந்து வரும். 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்திங்கனாவே போதும். லைட்டாக செவந்து வரும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக நிறம் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? இந்த அளவுக்கு வறுத்தோம்னா போதும். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துட்டு இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்த்துக்கலாங்க. இது நமக்கு பேன் நல்லா சூடாக இருக்கிறனால பேனில் போட்டோன்னே படபடன்னு பொரிஞ்சு வருங்க. அதெல்லாம் கரெக்டாக 1 நிமிஷம் இல்லைருந்து 2 நிமிஷம் மட்டும் லைட்டாக அப்படியே பரட்டி எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வர டைமில் இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்திருந்த கருப்பு உளுந்து, எள்ளு, பொட்டுக்கடலை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆறி வந்திருக்கு. இதை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம கருப்பு உளுந்து, எள்ளு, பொட்டுக்கடலை மட்டும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த பம்கின் சீட்ஸும், சன்ஃப்ளவர் சீட்ஸும், ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் தனியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த 3 மட்டும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக வேணும்னா கொரகொரப்பாகவும் பொடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா நைஸாக ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கணும். இதை ஒரு அகலமான பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததான் அதே மிக்சர் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த பம்கின் சீட்ஸும், சன்ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் ஓட்ட வேண்டாங்க. லைட்டாக நம்ம பல்ஸ் மோடில் அடித்து எடுத்தாலே நல்லா சாஃப்டாக அரைப்பட்டு வந்துடும். நம்ம ஏற்கனவே வறுத்து சேர்த்துருக்கறனால. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கருப்புளுந்து கூட பொடிச்சு வச்சுருந்த கருப்புளுந்து பொடியோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம 2யும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துருக்கறனால இந்த 2 பொடி நல்லா கலந்துரணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இனிப்புக்காக அதே மிக்சர் ஜாரில் ஒரு 5லேருந்து 6 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேங்க. அது விதை நீக்கிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த கருப்பு உளுந்து பொடி, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் பொடி கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. நான் மிதமான இனிப்புக்காக 5 பேரிச்சம்பழம் தான் சேர்த்துருக்கிறேன். நான் கருப்பட்டி பாகு சேர்க்க போகிறேன். அதனால் பேரிச்சம்பழம் 5 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பேரிச்சம்பழம் மட்டுமே இனிப்புக்கு சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 10 பேரிச்சம்பழம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பேரிச்சம்பழம் விழுது சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கீங்க. அது கூட சேர்த்துருக்கிறேன்.
இது வந்து கருப்பட்டி பார்த்தீங்கன்னா, தண்ணீல கரைச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கம்பி பதம், பாக பதம்லாம் எதுவும் இல்லைங்க. தண்ணீல நல்லா கரைச்சு, நல்லா தள தளன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த கருப்பட்டி பாகு இது கூட சேர்த்துட்டு, நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க. உங்க இனிப்புக்கு தேவைப்பட்ட அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கருப்பட்டி பாகு சேர்க்க விருப்பம் இல்ல அப்டின்னா, நீங்க பேரிச்சம்பழம் மட்டுமே இனிப்புக்கு சேர்த்தி செஞ்சுக்கலாம். இத சேர்த்து நல்லா இந்த மாரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா, உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாரி உருண்டைகளா பிடிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த லட்டு வந்து தினமும் 1 சாப்பிட்டு வந்தீங்கன்னா, ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் ஆகும். அதே மாரி டயர்ட்னஸ் வந்து உங்களுக்கு சுத்தமா இருக்காது. அயர்ன் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு இந்த மாரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லங்க, பெரியவங்களும் கண்டிப்பா சாப்பிடுங்க. இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, 10 நாள் ஆனாலும் கெட்டு போகுதுங்க. டேஸ்ட்டும் அட்டகாசமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.